Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COAவுக்காக ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ரொம்ப அன்னோனாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சிலபஸ் என்ன, மெட்டீரியல்ஸ் எப்படி, மற்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். ஆஃப்டர் உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எந்த டவுட்ஸும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிடுறோம். அந்த டெமோ கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 9/6/24 அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு டெமோ கிளாஸ் ரன் ஆகும். மேக்ஸிமம் 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிளாஸு. அதில் நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி, கிளாஸ் எப்படி நடக்கும், அதே போல் அந்த டைமிங், அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் இது எல்லாமே நம்ம A to Z டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த கோர்ஸை பற்றின டவுட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சேராது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் முடிவு பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம புதன்கிழமை, அதாவது 12ஆம் தேதியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போது நம்ம 2 நாள் தான் கேப் இருக்குது அதுக்கு சென்டரில். அப்போது இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிடணும். ஆஃப்டர் சேர்க்கைக்கு இதுதான் சரியான நேரம். கரெக்ட். இப்போ என்ன அப்படின்னா ஒரு 45 நாள் டியூரேஷன் போட்டு தான் இந்த கிளாஸை நம்ம கொண்டு போகிறோம். 45 நாளில் நான் போர்ஷன் முடிக்கவும் நீங்கள் படிக்கவும் இது ஒரு போதுமான டைமாக இருக்கும். இது பத்தாவது போயிருமோ, டைமு ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் இதுவே கடைசி பேட்சாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ போடுறது கடைசி பேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யாரும் கடைசி டைமில் கேட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து வர மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் நம்ம கடைசி பேட்ச் போடுவோம். இல்லை அப்படின்னா இந்த பேட்சோடு நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான நிறைய நேரமும் இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் நமக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 3/8/24 அன்னைக்கு நமக்கு தியரி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த டேட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இந்த டேட் தான் கன்ஃபார்ம் ஆனது. அதே போல் இங்கே சொல்லியிருக்கிறது அதே விஷயந்தான். இப்போ வர்ற 9/6/24 அன்றைக்கி 8 மணிக்கு தவறாமல் எல்லாருமே டெமோ கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதை கேட்டு நீங்கள் தெளிவாகிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் தேர்விற்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸும் வழங்கப்படும். இப்போ நீங்கள் கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் வெளியில் எங்கேயும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா மெட்டீரியல்ஸுமே A to Z நம்மளோட ஓன் மெட்டீரியலை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் நோட், அதுக்கான ப்ரொசீஜர், ஆஃப்டர் தியரி 1 மார்க்கு. 1 மார்க் மெயினாக நமக்கு முக்கியம். இந்த சிலபஸ் பற்றி தான் நம்ம டெமோ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் இந்த கோர்ஸை பற்றினா A to Z இன்ஃபர்மேஷன், சிலபஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். கலந்துரையாடப்படும், டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் மட்டுமே பேசுகிறதில்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டவுட்ஸுமே நீங்கள் நோட் பண்ணின்னு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு தோணக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளிஜாக நம்ம டவுட்ஸ் இல்லாமல் அடுத்து மூவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த டெமோ கிளாஸுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் அந்த குரூப்பில் கொடுக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு வரும். இப்போ டெமோ கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூகுள் மீட்டில் தான் நடக்கும். அப்போ நீங்கள் டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஜிமெயில் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உள்ளே வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டெமோ கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உள்ளே வரும்போது நம்ம மைக்கு அண்டு கேமரா 2 சிம்பிள் காட்டும். அது ரெண்டையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி நீங்கள் உள்ளே வர்றது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் இதை நீங்கள் யாரும் கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கூட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும், கால் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டெமோ கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன். டெமோ கிளாஸில் கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், மற்ற எல்லா விஷயமே பேச போகிறோம். கண்டிப்பாக தவறாமல் நீங்கள் அன்றைக்கி அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இந்த சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெமோ கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே போல் செப்பரேட்டாக வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத உடனே சொல்கிறேன்.